என் மேலே கை வைக்கிறியா? இரு, இப்பவே நான் ஐயோ போலீஸ்ல complaint ஏங்க வேணாங்க வேணாங்க ப்ளீஸ் கால்ல வந்து சாரி ப்ளீஸ் சாரி ப்ளீஸ் ஏங்க சாரி ஏங்க போலீஸ்ல வேணாங்க ப்ளீஸ் ஏங்க வேணாங்க ப்ளீஸ் போலீஸ்ல வேணாங்க வெச்சுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலே கை வச்சிருப்பேன். ஒண்ணு ஏய், வெளிய போ. ஏங்க சாரி மரியாதையா சொல்லிட்ட, வெளியில போயிடு. ஏங்க ப்ளீஸ் இனிமே ஒன்ன நம்பிலாம் நான் இந்த ரூம்ல தங்க முடியாது. படி ஏறி நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்க்கே வரவே கூடாது. கீழே போய் நீ வேற என்ன கூட தங்கு. போடா. ஏங்க வேணாங்க எங்க கால்ல வந்து கேக்குறீங்க. வேணாங்க ரொம்ப அவமானமா இருக்கு. கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குது. அது நான் வெளியே பத்தி பார்த்தா என் மானமே போடுங்க, பங்கம் ஆயிடுங்க. ஏங்க உங்களுக்கு அது கெட்ட பேருங்க, அப்புறம் டோட்டல் ஃபேமிலிக்கு அது கெட்ட பேருங்க. ப்ளீஸ்ங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏங்க ப்ளீஸ் முதல்ல கட்டில விட்டு கீழே இறங்கு. ஏதோ ரூம்குள்ள ஏதோ இறங்குன்னு சொல்றல, போ. அந்த மூலைக்கு போ. அந்த மூலை தான் இனிமே உன் இடம். அந்த இடத்தை விட்டு இந்த ரூம்ல வேற எங்கேயாச்சும் உன்னை பார்த்த ஒரே குத்து மவனை கொன்னுடுவேன். ஏண்டா, இதுக்குதான் நீ பாட்டெல்லாம் பிளே பண்ணியா? இனிமே நீ என்னை ஏற எடுத்து கூட பார்க்க கூடாது. வேற அட பாவி, இவ்வளவு நாளா இந்த ஒரு விஷயத்துலதான் அவங்க கிட்ட நீ நல்ல பேர் வாங்கி வச்சிருந்த, அத்தையும் கெடுத்துக்கிட்டிய. ஏ பஞ்சாயத்து, நான் இருக்குது உனக்கு. கதவு தட்டு. ஐயோ, கதவு தட்டி நான் என்ன பண்றது? கதவை தட்டி எழுப்பினாதான் சில விஷயங்கள் என்னன்னு தெரியும். எப்படி கல்பனா? சும்மா தட்டு தட்டு. அனிதா. ஐயோ, என்ன பண்றது? நாம எத்தனை சினிமா பார்த்திருப்போம், நமக்கு தெரியாதா என்ன பண்ணோன்னு? இப்ப பாரு. அனிதா, இதோ வந்துட்டேன்க்கா. அக்கா சொல்லுங்கக்கா. அனிதா, அது ஒண்ணும் இல்ல, சும்மா குட் மார்னிங் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஓ, குட் மார்னிங்க்கா. சரி, நாங்க வெயிட் பண்றோம், நீ குளிச்சிட்டு வா. சரிக்கா. மஞ்சு, அனிதாவை பாத்தியா? பார்த்தேன். வா வா. அனிதா, எப்படி நம்ம நடிப்பு? எப்படி என் நடிப்பு? நம்பிட்டீங்களேடி. பார்த்து கட் பண்ணு. எதுக்கும் நீ ஒரு தடவை அனிதா கிட்ட விசாரிச்சுக்கிறியா? கல்பனா, அதான் அனிதாவை பார்த்தாலே தெரியுது, நீ தான் சொல்றல. தெரியுதுதான், இருந்தாலும் ஒரு தடவை நீயும் விசாரிச்சிட. என்னோட அம்மா, வேதவழியோட அம்மா, அவங்களோட பாட்டி எல்லாரும் ஃபோன் பண்ணி விசாரிச்சீங்களான்னு டார்ச்சர் பண்றாங்க. ஆமா, இதெல்லாம் ஏன் கேட்க சொல்றாங்க? தெரியல, ஆனா கேளுங்கன்னு சொல்றாங்க. வேதவழி கிட்ட கேட்க சொன்னேன், எனக்கு அவகிட்ட கேட்க ஒரு மாதிரியா இருக்கு, நீயே கேளுன்னு அவ எஸ்கேப் ஆயிட்டா. எனக்கும் அவகிட்ட கேக்குறதுக்கு தயக்கமா இருக்கு, நீ கொஞ்சம் அவகிட்ட பேசுறியா? சரி கல்பனா, அவ வரட்டும். கல்பனா, அனிதா வரா.
சரி, நீ கேக்குறியா? என்ன கல்பனாக்கா ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சும்மாதாம்மா, கல்யாணம் நடந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரிக்கா, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கக்கா, நான் கூட பண்றேன். ஒரு வேலையும் இல்ல, நீ பேசாம இரு. எல்லாமே நான் பாத்துக்கிறேன். மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு தான் வேறே அண்ணன் இருக்காருல்ல. சரி. அப்புறம் அனிதா, சொல்லுங்க மஞ்சு. அனிதா உங்க ஆள் என்ன சொல்றாரு? என் ஆளு யாரு? யாரா? நட்ராஜ் தான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு? நிறைய சொன்னாரு. ராத்திரி 2 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாரு. 2 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்களா? அதுக்கப்புறம் அப்புறம் என்ன, தூக்கம் வருதுன்னு படுத்து தூங்கிட்டாரு. மஞ்சு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லு. நட்ராஜ் தூக்கத்துல பயங்கரமா கொரட்டை விடுறாரு. கொரட்டையா? இந்த கொரட்டைய மட்டும் நீங்க சரி பண்ணல, நான் உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு அவர்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா காலையிலே சொல்லிட்டேன். நாங்க எதை பத்தி விசாரிச்சிட்டு இருக்கோம், இவ எதை பத்தி சொல்லிட்டு இருக்கா பாரு. கொரட்டை விடுறதுலாம் இப்ப ரொம்ப முக்கியமா? அனிதா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க மஞ்சு. அது வந்து, நீங்களும் நட்ராஜும் வாழ்க்கைய சந்தோஷமா அனிதா, என்னாச்சு? என்ன மஞ்சு நீங்க இதுக்கு எதுக்கு தயங்கி தயங்கி கேக்குறீங்க? என்னோட பதில் என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியலையா? அனிதா, அப்போ ஆமா மஞ்சு, நல்லபடியா நாங்க எங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டோம். அவர் என்ன அன்பா பாத்துக்கிட்டாரு. நிஜமா? வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அனிதா, இன்னும் எப்படியும் ஒரு 4-5 மாசத்துல கல்பனா குழந்தை பிறந்துரும். அடுத்தது நீங்களும் கொஞ்ச நாள்ல குழந்தை பெத்துப்பீங்கன்னு சொல்லுங்க. என்ன அனிதா, உண்மைதானே? போங்க மஞ்சு. ஹே அனிதா, சொல்லிட்டு போ. போதுமா கல்பனா? அவ எப்படி வெக்கப்பட்டுட்டு ஓடுறான்னு பார்த்தல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்க லைஃப சந்தோஷமா ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல உனக்கு? நட்ராஜ் வந்ததும் அவங்க கிட்ட நாசூக்கா பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க. அண்ணே, எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னடா சொல்ற? அதுனே, அவன் வந்ததும் நீங்களே அவங்கிட்ட என்னடா நேத்து நைட் எல்லாம் எப்படி போச்சு, நல்லபடியா வாழ்க்கையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களான்னு நீங்களே கேட்ட வேண்டியதானே? என்னையும் போய் கேட்க சொல்றீங்க? டேய், அறிவு இருக்காடா உனக்கு? அவன் கூட என்னதான் நான் க்ளோஸா இருந்தாலும் அவன் என் கூட பிறந்த தம்பிடா. நீ அவனோட ஃப்ரெண்ட். நீ அவன்கிட்ட பேசுறது தப்பே இல்லை. நீ இத பத்தி பேசினா அவனும் உன்கிட்ட ஃப்ரீயா பேசுவான். நான் எப்படிடா இதெல்லாம் பேச முடியும்? என்கிட்ட பேச உனக்கு கூச்சமா இருக்காது? பஞ்சு, நான் எதுக்கு இந்த விஷயமா உன்கிட்ட கேட்க சொல்றேன்னா, இந்த காலத்துல இந்த மாதிரி விஷயத்துல புரிதல் இல்லாம தான் தம்பதிகளுக்குள்ள பிரச்சனையே வருது. அந்த மாதிரி எதுவும் என் தம்பியோட லைஃப்ல நடந்துடக்கூடாதுடா. அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். புரியுது புரியுதுண்ணே. சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? அண்ணே, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக்கிள் திஸ் மேட்டர். அவளடா குறுக்கு விசாரணை பண்றேன். ஏய், வரா நான் பாட்டு கேட்கிற மாதிரி நினைக்கிறேன். ஹாய் நட்ராஜ். நடா, கம் ஹியர். நட்ராஜ், எங்க போற? சாப்பிட போறேன்டா. அட, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்ப்பா. இப்படி உட்காரு. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு, பயங்கரமா பசிக்குது. நான் சாப்பிடுறேன். நட்ராஜ், சாப்பாடு அங்கதானே இருக்க போகுது, வேற எங்கேயாவது ஓடிட போதா என்ன? அட உட்காருப்பா. உட்காரு உட்காரு உட்காரு. அப்புறம் சொல்லு. நான் சொல்லணுமா? நீதான்ப்பா சொல்லணும், ஏன்னா நீதானே புது மாப்பிள. ஆமா, முகம் எல்லாம் ஒரே வாட்டமா இருக்கே, ராத்திரி பூரா தூங்கலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.
நான் நேத்து நைட்டு நல்லா தூங்குனேன். நல்லா தூங்குனியா? அப்படிலாம் தூங்கி இருக்கப்படாதே. ஏன் தூங்கக்கூடாது? இல்ல சும்மா சும்மா சொன்னேன். அப்புறம் ஹனிமூன்லாம் எங்க வச்சிருக்கீங்க? யாருக்கு? சரியா போச்சு. இந்த வீட்ல யாருக்குடா கல்யாணம் ஆயிருக்கு? இந்த வீட்ல இது வரைக்கும் 3 பேர் கல்யாணம் ஆயிருக்கு. ம். டேய் நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? டேய் கிறுக்கு பையல, புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறது யாருக்குடா? ஆ, அது எனக்கு தான். அப்ப ஹனிமூன் யாரு போவாங்க? புதுசா கல்யாணம் ஆனவங்க. ஐயோ, அப்ப நான் உன்கிட்ட தானே இந்த கேள்வியை கேட்கணும். ஓ ஆமா ஆமா கரெக்ட் தான். ஒரு கேள்வியை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் 4 கேள்வி கேட்க வேண்டியது இருக்குடா. டேய் பஞ்சு, எனக்கு கரெக்டா புரியலடா, சாரி. சரி அதெல்லாம் விடு. ஹனிமூன் எங்க போலான் இருக்கீங்க? அதுக்கு என்னடா அவசரம், ஒரு 2 வருஷம் கழிச்சு போவோம். 2 வருஷம் கழிச்சு போய்க்குவீங்களா? ஆ. 10 வருஷம் கழிச்சு போங்களேன். 2 வருஷம் கழிச்சு போவானா? ஆளப்பார் தம்பி, கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்குள்ள போறதுக்கு பேர் தான் ஹனிமூன். 2 வருஷம் கழிச்சு போனா அதுக்கு பேர் சனிமூன்றா, புரியுதா? ஓ என்னவோ நட்ராஜ், எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு மலேசியாவோ இல்ல ஒரு சிங்கப்பூரோ இல்ல ஒரு மாலத்தீவோன்னு போய் 24 மணி நேரமும் காதல் 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 இல்லையே சாதல் சாதல் சாதல்னு வாழ்க்கையை என்ஜாய் பண்றதை விட்டுவிட்டு 2 வருஷம் கழிச்சு ஹனிமூன் போறோம்னு சாவகாசமா சொல்ற. ஏண்டா ஒரு பொறுப்பே இல்லாம இருக்க? ஒரு புது மாப்பிள பேச வேண்டிய பேச்சாடா இது? டேய் இல்லடா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்கான ஒரு நேரம் வரணும் இல்லடா. அதான் உங்களுக்கு வந்துருச்சே. எங்க வந்துருச்சு? இவன் ஒருத்த. டேய் அதான் நேத்து ராத்திரியே நேரங்காலம்லாம் கூடி வந்துருச்சுல. நீங்களும் உங்க வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல, அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதானே? டேய் என்னடா ரியாக்ஷன் இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய் நட்ராஜ், நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. டேய் ஒண்ணும் இல்லடா. டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் உன் முகத்திலேயே தெரியுதே. சின்ன வயசுல இருந்து உன் கூட பழகிட்டு இருக்க, இது கூட எனக்கு தெரியாதா? அது ஒண்ணும் இல்லடா பஞ்சாயத்து, விட்டுறா. டேய் டேய் டேய், சும்மா சொல்றா. டேய், 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 சி, சி, சும்மா சி, சொல்றாங்கல்ல, இருடா. அப்ப சொல்லு. சரி, உன்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? நானும் அனிதாவும் இப்ப ஹனிமூன் போக வேண்டிய அவசியமே இல்லடா. ஏன் அப்படி சொல்ற? டேய் நானும் அவளும் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை. என்னடா சொல்ற? எங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அதிகமான காதல் இருக்கு. ஆனா அதே நேரத்துல கல்யாண வாழ்க்கை விஷயத்துல கொஞ்சம் பயமாவும் இருக்குடா. அதனால கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இப்போ ஹனிமூன் போனோம்னு வச்சுக்கோயேன், உண்மையிலேயே அது ஹனிமூனா இருக்காது. நீ சொன்னிய சனிமூன் அப்படிதான் இருக்கும். நாங்க என்னைக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டோம்டா. சரி, எது எப்படியோ அனிதாவோட மனசை புரிஞ்சு கோக்குமாக்கு இல்லாம நடந்துக்கோடா. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு பெண்களுக்கும் 1000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கடா. அப்படி மட்டும் புரிஞ்சு நடந்துக்கிட்டேன்னு வையே, இந்த நாள் மட்டுமல்ல இனி வாழ்க்கையில் வரப்போகும் எல்லா நாட்களுமே இன்பமான நாட்களாக அமையும். புரிஞ்சுதா? புரியுதுடா, தேங்க்ஸ். சரி சரி, சாப்பிடணும்னு சொன்னல, நீ போய் சாப்பிடு போ. சரி அண்ணே, அண்ணே அண்ணே சாப்பிட போறேன், வரியா? போய் நீ போய் சாப்பிடு, நான் சாப்பிட்டேன். போடா. அப்படியா? அண்ணன் சாப்பிட்டாரா, நீ போய் சாப்பிடு. சரி. என்னண்ணே, இத பத்தி கேட்ட உடனே அவன் வெக்கப்பட்டுக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்தோம் சொல்லுவான்னு பார்த்தா இப்படி ஒரு ஷாக் நியூஸ் கொடுத்துட்டு போறான். என்னங்க, நீங்க நைட்டு டின்னர் சாப்பிடலன்னு வேற என்ன சொன்னாரு? என்னாச்சு? ஒண்ணுல கல்பனா, எனக்கு பசி இல்லை. என்னாச்சுங்க? இல்ல நிஜமாவே பசிக்கல கல்பனா. ஏங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. என்னங்க, உங்க முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? ஏதோ ஒரு யோசனையில இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. என்ன, ஏதாச்சும் பிரச்சனையா? ஏங்க,
மத்தவங்க கிட்ட சொல்றதுனா கூட ஓகே, என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ தயங்குறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணுல கல்பனா, இன்னைக்கு நட்ராஜ் கிட்ட நானும் பஞ்சாயத்தும் பேசணும். என்ன பேசுனீங்க? ஆம், சொல்லுங்க. அது ஒண்ணுல கல்பனா, பொதுவா கல்யாணம் ஆன அடுத்த நாள் வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க தான் கல்யாண பொண்ணுகிட்ட சில விஷயங்களை விசாரிப்பாங்க. ஆம், நட்ராஜ் மேல உள்ள அக்கறைனால அவன் வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கான்னு பஞ்சாயத்து மூலமா நானும் அவன்கிட்ட விசாரிச்சேன். ஆம், அது என்ன முதலிரவை பத்தி விசாரிச்சீங்களா? ஆம், சரி, என்ன சொன்னா? நட்ராஜ் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு கல்பனா. என்னங்க சொல்றீங்க? இல்ல, அவங்க 2 பேரும் இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்கலன்னு சொன்னான். யார்கிட்ட சொன்னா? நட்ராஜ் தான் சொன்னான். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா கல்பனா, ஏன் அப்படி கேக்குற? நானும் மஞ்சுவும் சேர்ந்து அனிதா கிட்ட விசாரிச்சோம். சரி, அவ என்ன சொன்னா? நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தோன்னு தான் சொன்னா. நிஜமாவா சொல்ற? ஆமாங்க, அவர் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட நடந்துக்கிட்டாரு. நாங்க ஒருத்தர் மனசு விட்டு பேசணும், அதுக்கப்புறம் வாழ்க்கைய நல்லபடியா ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னாங்க. என்ன சொல்ற கல்பனா? அனிதா அப்படி சொன்னாளா? அப்போ நட்ராஜ் ஏன் என்கிட்ட அப்படி சொன்னா? அதாங்க எனக்கும் புரியல. ஆனா கல்பனா, என்கிட்ட நட்ராஜ் பொய் சொல்ல மாட்டான். இன்னைக்கு அவன் பேசின விஷயத்த பார்க்கும்போது அது பொய் மாதிரியும் எனக்கு தெரியல. அப்ப அனிதா ஏன் என்கிட்ட மாத்தி சொல்லணும்? கல்பனா, இந்த விஷயத்துல அவங்களா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோன்னு விட முடியாது. அப்பாவுக்கு அப்புறம் இந்த வீட்டோட பெரியவங்கன்னு பார்த்தா நானும் நீயும் தான். இந்த காலத்துல இந்த மாதிரி விஷயத்துல புரிதல் இல்லாதனால தான் நிறைய மனக்கசப்புகள் வருது. விவாகரத்து எல்லாமும் அடிக்கடி நடக்குது. அதனால நீயும் நானும் அவங்களுக்கு நல்ல புரிதலை ஏற்படுத்துறது நம்ம கடமைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க, நிச்சயம் இது நம்ம கடமைதான். நீங்க இத பத்தி யோசிக்கவே வேண்டாம். அனிதா ஏன் எங்க கிட்ட அப்படி பேசினான்னு நானே அனிதா கிட்ட இத பத்தி நேர்ல பேசுறேன். தேங்க்ஸ் கல்பனா. எது எப்படியோ என் தம்பி நல்லா இருக்கணும், அவன் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். என் வாழ்க்கையும் சரி, நாகராஜ் வாழ்க்கையும் சரி, எப்படியோ நல்லபடியா அமைஞ்சிருச்சு. இப்போ அவன் வாழ்க்கையும் நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னா அதை விட இந்த வீட்டுக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை கல்பனா. எனக்கு புரியுதுங்க, நான் அனிதா கிட்ட பேசுறேன். எதுவும் பிரச்சனையாகாம பாத்துக்க கல்பனா. அதெல்லாம் ஆகாதுங்க, நான் பக்குவமா பேசுறேன். சரி கல்பனா. இதுக்கு போய் இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்கீங்களே, கவலை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் கல்பனா. சரி சரிங்க. சொல்லுங்கக்கா. அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அனிதா. என்னக்கா, எதா இருந்தாலும் சொல்லுங்க, நமக்குள்ள என்ன இருக்கு? என்னடா இவ இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு என்ன தப்பா எடுத்துக்காத. நம்மளோட தனிப்பட்ட விஷயத்துல இவ தலையிடுறாளேன்னு நினைக்காத. ஏன்னா இந்த விஷயத்துல அட்வைஸ் பண்ண வேண்டியது என்னோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற முறையிலையும் நம்ம அத்தை இல்லாததுனால அத்தை இடத்துல இருந்து நான் இத சொல்ல எனக்கு உரிமை இருக்குங்கிற முறையிலையும் உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு இந்த விஷயத்த பத்தி நான் உன்கிட்ட பேச போறேன். என்னக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? இல்ல அனிதா, இன்னைக்கு நானும் மஞ்சுவும் உங்களோட சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடந்துச்சான்னு விசாரிச்சோம். நீயும் நல்லபடியா நடந்துச்சுன்னு சொன்ன. ஆனா அது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல அனிதா. நீ அந்த அளவுக்கு அவனை காதலிச்சு வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன்னு உயிரை விடுற அளவுக்கு போராடி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா இந்த விஷயத்த உன்னால ஏன் ஏத்துக்க முடியலன்னு எனக்கு புரியல. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத அனிதா. ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், அதை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நடராஜுக்கும் கல்யாண வாழ்க்கையை பத்தின ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும்ல, ஏகப்பட்ட ஆசைகளும் இருக்கும்ல. அதெல்லாம் நீ தானே அனிதா நிறைவேற்றி வைக்கணும். ஒரு மனைவியா
அது உன்னோட கடமை தானே அனிதா. உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இது தினமா சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுக்கா. எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் நான் கேட்டேன். ஆனா இதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாதுக்கா. நான் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன்க்கா. நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் அனிதா. என் மேல எதுவும் கோவம் இல்லையே? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. என்ன, என் மேல இருக்க அக்கறையில தானே நீங்க சொல்றீங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுதுக்கா. சரி, நீ ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு. எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோ. உன் வாழ்க்கையும் சரி, நம்ம குடும்பத்துக்கும் சரி, அதான் சந்தோஷமானதா இருக்கும். நான் சொன்ன எதையும் தப்பா எடுத்துக்காதம்மா. சரிக்கா. சரி. ஏண்டா, நான் உன்கிட்ட சொன்னத நீ இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி பஞ்சாயத்து பண்ணுவியா? இன்னைக்கு இருக்குடா உனக்கு.